அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி மூலமாக உங்கள் வீடுகளுக்குள் இந்த மகிமை டிவியின் மூலமாய் வந்து உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் அறிவை உங்களுக்கு பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் யோவான் 8:32 சொல்கிறது போல சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற அந்த வார்த்தையின்படி நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை குறித்த அறிவை நீங்கள் அடைந்து உங்கள் வாழ்விலே கர்த்தருடைய ரட்சிப்பின் விடுதலையை இந்த தேவ வசனங்களின் மூலமாய் நீங்கள் நிச்சயமாய் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசித்து நான் தேவனை இயேசுவின் நாமத்தில் மகிமைப்படுத்துகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் 2021 ஆண்டிற்கு தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தமாகிய ஆகாய் 2:4 மற்றும் 19 நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறது என்பதை குறித்து நாம் கடந்த சில வாரங்களாக தியானித்து வருகிறோம். குறிப்பாக நாம் கடந்த சில வாரங்களாக என்ன தியானித்து வருகிறோம் என்றால், ஆகாய் 2:5 மற்றும் 7 இப்படி ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். ஆகாய் 1:5 இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். தேவ பிள்ளைகளே, இங்கே நம்முடைய கர்த்தராகிய தேவன் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் நம்மோடு கூட இங்கே ஒரு வார்த்தையை ஆகாய் 1:5 பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அதாவது ஏன் இதை ஆண்டவர் சொல்லுகிறார்? தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த நாட்களிலே நாம் மிகுந்த நஷ்டங்களை சந்தித்திருக்கிறோம். பலவிதமான வேதனைகள், பலவிதமான கஷ்டங்களை நாம் இந்த உலகத்திலே சந்தித்திருக்கிறோம். ஆதலால் நாம் இந்த 2021 ஆண்டிலே நாம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற புதிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் ஒரு காரியத்தை சிந்தித்து பார்க்கும்படி இங்கே ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். அது என்னது? ஏன் நாம் கடந்த நாட்களிலே பல நஷ்டங்களை அடைந்தோம்? எந்த காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு வேதனையான காலங்களின் வழியாய் நாம் கடந்து போக வேண்டியதாக இருந்தது என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும்படி கர்த்தர் நம்ம என்ன செய்தார்? அழைக்கிறார் பாருங்க. இதை தான் நாம் கடந்த வாரங்களில் தியானித்து வருகிறோம். குறிப்பாக கடந்த 2 வாரமாக நாம் தியானித்தது என்னவென்றால், அவிசுவாசம் என்னும் பாவம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு ஒரு முக்கியமாக காரணமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் ஆதாம் ஏவாள் வாழ்க்கையிலிருந்தும் மற்றும் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வந்த இஸ்ரேல் ஜனத்தின் சந்ததியின் வாழ்க்கையிலிருந்தும் நாம் எப்படி அவிசுவாச பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே அது காணப்படும் போது எப்படி நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து போகிறோம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். குறிப்பாக ஆண்டவர் நம்மோடு கூட எபிரேயர் 3 நமக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை இந்த புதிய வருடத்துக்கு பேசினார் பாருங்க. இந்த நாட்களுக்கு என்று சொல்லி நாம் கடந்த நாட்களிலே நம்முடைய வாழ்விலே காணப்பட்ட அந்த அவிசுவாச பாவம் இனி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது என்று சொல்லி நம்மை எச்சரிக்கும்படி ஆண்டவர் எபிரேயர் 3:12 நம்மோடு பேசினார். மறுபடியுமாய் அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், எபிரேயர் 3:12 சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை
விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி இங்கே ஆவியானவர் நமக்கு எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து பேசுகிறார் பாருங்க. என்ன சொல்லுகிறார்? அவிசுவாசமுள்ள இருதயம் உங்களில் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்முடைய முதல் மனிதன் ஆகிய ஆதாமும் ஏவாளும் ஏன் ஏதேன் தோட்ட வாழ்க்கையை இழந்து போனார்கள்? ஏன் வானத்தையும் பூமியும் படைத்த ஜீவனுள்ள தேவனோடு அவர்களுக்கு இருந்த அந்த உறவு ஐக்கியத்தை ஏன் இழந்து போனார்கள்? பிசாசு சொன்ன பொய்யை நம்பி ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் அவர்கள் அவிசுவாசம் வைத்து பிசாசின் அந்த பாவ சோதனைக்கு இடம் கொடுத்து தேவனுடைய கற்பனையை மீறினதனால்தான் அவர்கள் வாழ்விலே எல்லாவற்றையும் என்ன செய்தார்கள்? இழந்து போனார்கள். அப்போ கடந்த ஆண்டிலே நாம் சந்தித்த பிரச்சனைக்கு இதிலிருந்து நமக்கு என்ன முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று தெரிகிறது? அவிசுவாசம் என்னும் பாவம்தான் கடந்த நாட்களிலே நாம் சந்தித்த வேதனையான காலங்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது பாருங்க. அப்போது இந்த 2021ஆம் ஆண்டிலே அப்போ நம்ம ஒரு தீர்மானத்துக்குள்ளே வரணும். அதை தான் இங்கே எபிரேயர் 3:12 ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ தேவ பிள்ளைகளை எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை சொல்லுகிறார் என்றால் யோசித்து பாருங்க, நம்ம இந்த அவிசுவாசம் என்னும் பாவத்திலிருந்து விலகி ஓடுவதற்கு நாம் எவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டும் பாருங்க. நாம் மிக தீவிரமாக இருக்க வேண்டும். இந்த அவிசுவாசம் என்னும் பாவத்தை பிசாசு நம்முடைய இருதயத்தில் விதைக்க அவனுடைய பொய்களை பேசும்போது நாம் பிசாசினுடைய பொய்களுக்கு ஏவாள் செவி கொடுத்தது போல நாம் பிசாசின் பொய்களுக்கு என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்க கூடாது பாருங்க. அதற்கு பதில் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது போல நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு செவியை சாய்த்து அவருடைய வசனத்தை மாத்திரமே நாம் கவனிக்கும் போது நாம் இந்த அவிசுவாசம் என்னும் பாவத்தை எப்பொழுதும் மேற்கொள்ளுகிறவர்களாக, அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் நமக்குள்ளே வராதபடிக்கு நாம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்ய முடியும்? காத்துக்கொள்ள முடியும். தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் கூட இன்றைக்கு நாம் தொடர்ந்து ஆண்டவர் அங்கே ஆகாய் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி நம்மை அழைக்கிறாரே. நாம் கடந்த நாட்களிலே ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு காரணமான இன்னொரு காரியத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அது என்னது? அதுதான் பயம் என்னும் பாவம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பயம் என்பது ஒரு கொடிய நம்முடைய வாழ்க்கையை மிகுந்த வேதனைக்குள்ளாக தள்ளும் ஒரு பாவமாக இருக்கிறது பாருங்க. பொதுவாக எல்லோரும் நாம் விபச்சாரம், வேசித்தனம் அல்லது பொய், புரட்டு, கோபம், எரிச்சல், சண்டை இவைகளை தான் நாம் பாவம் என்று நினைக்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, வேதத்திலே ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே என்று சொல்லி திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது நாம் பயப்படும் போது அது ஒரு பாவமாக தான் என்ன செய்கிறது? இருக்கிறது பாருங்க. நாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கும் போது எப்பொழுதெல்லாம் சீஷர்கள் அவிசுவாசப்பட்டார்களோ இயேசு அதன் மேல் பிரியமாக இல்லை பாருங்க. இயேசு அவர்களை கடிந்து கொள்வதை நாம் அங்கே மத்தேயு, மார்க்கு, லூக்காவிலே வாசிக்கிறோம். ஆதலால் இந்த நாளிலே இந்த பயம் என்னும் பாவம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போக செய்கிறது என்பதை நாம் தியானிக்க ஆரம்பிக்கலாம் பாருங்க. இதற்கு தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25வது வசனத்துக்கு செல்வோம் பாருங்க. எப்படி பயம் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனையை கொண்டு வருகிறது, எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போக வைக்கிறது என்பதை இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது பாருங்க. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கிறேன். மனுஷனுக்கு பயப்படும் பயம்
கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். தேவ பிள்ளைகளே, இங்கே வசனத்திலே ஒரு குறிப்பிட்ட பயத்தை குறித்து வேதம் விளக்குகிறது பாருங்க. அது என்னதான்? மனுஷருக்கு பயப்படும் பயம். இங்கே வேதம் அழகாக சொல்லுகிறது, நாம் மனுஷரை குறித்து, மனுஷர் நமக்கு தீங்கு செய்து விடுவார்கள், மனுஷர் நமக்கு பொல்லாப்பு செய்து விடுவார்கள், அப்படி என்று நாம் இன்னொரு மனுஷரை குறித்து ஒரு பயம், ஒரு திகில் நம்முடைய இருதயத்தை நிரப்புவதற்கு நாம் அனுமதி கொடுக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வேதனையாய் மாறுகிறதா? அது கண்ணியை என்ன செய்யுமா? வருவிக்குமாம் தேவ பிள்ளைகளே. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷன் நமக்கு பொல்லாப்பு செய்வான் என்று சொல்லி நாம் பயப்படும் போது அது நம்முடைய வாழ்க்கையை கண்ணியை, அதாவது பாருங்கள், கண்ணி என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு வேட்டைக்காரன் ஒரு மிருகத்தை பிடிக்கும்போது ஒரு கண்ணியை என்ன செய்வான்? வைப்பான். வைத்து பாருங்கள், அவன் விலங்கை என்ன செய்வான்? வேட்டையாடுவான். அப்போது பயம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கண்ணியாக மாறிவிடுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகளை கொண்டு வர, பிசாசு நம்முடைய வாழ்க்கைகளை இழப்புகளை கொண்டு வருவதற்கு இது என்ன செய்து விடுகிறது? ஒரு வழியை திறந்து விட்டுறது பாருங்கள். அப்போது அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25வது வசனத்தின் பின்பகுதி பாருங்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன செய்வான்? வைக்கப்படுவான். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாம் கர்த்தரை நம்பும்போது நாம் பாருங்கள் பாதுகாக்கப்படுகிறோம். நாம் பிசாசின் கண்ணியிலிருந்து என்ன செய்யப்படுகிறோமா? பாதுகாக்கப்படுகிறோம். எப்படி? கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன செய்கிறான்? வைக்கப்படுகிறான். பாருங்க தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேத சத்தியத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தேவ பிள்ளைகளே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அந்த கோலியாத் தாவீது சம்பவம் தான் பாருங்க. அந்த இடத்துல எப்படி மனுஷருக்கு பயப்படும் பயம் எப்படி கண்ணியை வருவிக்கிறது என்றும், எப்படி கர்த்தரை நம்புகிறவனோ எப்படி உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுகிறான் என்பதையும் நாம் தெளிவாக என்ன செய்கிறோம்? கற்றுக்கொள்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்குமே இந்த கோலியாத்து தாவீது கதை தெரியும். இப்பொழுது இந்த இடத்துல முதலாவது எப்படி மனுஷருக்கு பயப்படும் பயத்தை பிசாசு நம்முடைய இருதயத்தில் எப்படி விதைக்கிறான் என்பதை நாம் இந்த அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். பாருங்க, இங்கே வாசிக்கிறேன் பாருங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இங்கே 10வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 17:10, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தேவ பிள்ளைகளே, இங்கே மனுஷருக்கு பயப்படும் பயம் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள் வருகிறது என்பதை இங்கே தெளிவாக இந்த கோலியாத்து சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். பாருங்க தேவ பிள்ளைகளே, இங்கே கோலியாத் பாருங்கள், பெலிஸ்தரும் இஸ்ரவேல் இராணுவமும் ஒருவருக்கொருவர் போரிடும்படி எதிராக நிற்கிறார்கள். இப்பொழுது பெலிஸ்தனுடைய வெற்றி வீரனாகிய இந்த கோலியாத் என்னும் ஒரு ராட்சச மனிதன் பாருங்கள், அவன் ஒரு பெரிய வீரன். அவன் தன்னுடைய சகல போர் உடைகளோடு என்ன செய்கிறான்? அனுதினமும் என்ன செய்கிறான்? வெளியே வருகிறான். வந்து அவன் சவுலை பார்த்தும் இஸ்ரவேல் இராணுவத்தை பார்த்தும் சவால் விடுகிறான். என்ன சவால் விடுகிறான் பாருங்கள்? 40 நாட்களாக இப்படி அனுதினமும் சவால் விட்டான் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். என்ன சவால் விட்டான்? உங்களிலிருந்து யாராவது ஒரு வீரனை அனுப்புங்கள், நாங்கள் இருவரும் போரிடுறோம், யார் ஜெயிக்கிறாங்களோ, அப்போ யார் ஜெயம் கொண்டு ஒருவர் இன்னொருத்தரை தோற்கடிக்கிறார்களோ அந்த
தேச மக்களுக்கு எதிரி தோற்று போன அந்த எதிரி மக்கள் அடிமைகளாய் மாறிவிடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சவாலை சொல்லி அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். அவன் ஒரு ராட்சத மனிதன், அவன் ஒரு பெரிய போர் வீரன். அவனை கண்டாலே பாருங்கள் ஒரு பயப்படுத்தும் ஒரு தோற்றம் கொண்ட ஒரு மனிதனாக இருக்கிறான் பாருங்கள். அப்போது இவன் தன்னுடைய அந்த பயப்படுத்தும் தோற்றத்தோடு கூட வந்து சவுலை பார்த்தும் இஸ்ரேல் இராணுவ வீரர்களை பார்த்தும் அவர்களை நிந்திக்கிற மாதிரி, அவர்களுடைய இருதயத்தில் வெட்கத்தை உண்டாக்குகிற போல பாருங்கள் 40 நாட்கள் தொடர்ந்து என்ன செய்கிறான், வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறான். இப்பொழுது சவுலும் இஸ்ரவேல் வீரர்களும் கோலியாத்தை பார்க்கிறார்கள். அவன் கிட்டத்தட்ட 9 அடிக்கு மேலே இருப்பான் பாருங்க. மிக 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 ஒரு வளர்த்தியான மனிதன். யோசித்து பாருங்கள், 9 அடிக்கு மேலேனா எவ்வளோ உயரமாக இருப்பான். அப்போது அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கும்போது யாருக்கும் பயம்தான் என்ன செய்யும் வரும் பாருங்கள். அப்போது அவனை பார்த்தாலே முதலாவது பயம் வரும். இரண்டாவது அவன் பேசுகிற நிந்தையான வார்த்தைகள், அவன் பேசுகிற அவமான வார்த்தைகள், இப்படி 40 நாட்களாக பாருங்கள் சவுலும் அவனுடைய வீரர்களும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். கேட்டு 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 இறுதியில் பாருங்கள் இங்கே சவுலும் பாருங்கள் அவனுடைய இராணுவ வீரர்களும் அவர்களுடைய இருதயம் எப்படி மாற்றப்பட்டது என்று வாசிக்கிறோம். வேதம் அழகாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லுகிறது, அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் என்ன செய்தார்கள், பயப்பட்டார்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எப்படி பிசாசு நம்முடைய இருதயத்துக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிறான். அவன் என்ன செய்கிறான், சில மனுஷர்கள் மூலமாக அல்லது சில சூழ்நிலைகள் மூலமாக அவன் என்ன செய்கிறான், நம்முடைய இருதயத்துக்குள்ளே நிந்தையான வார்த்தைகள், அவமானப்படுத்தும் வார்த்தைகளை என்ன செய்கிறான், விதைக்கிறான். அது மாத்திரமல்ல, சூழ்நிலைகளை கோலியாத்தை போல ஒரு மிரட்டும் விதத்தில் அவன் என்ன செய்கிறான், நம்மை சுற்றி சூழ்நிலைகளை பிரச்சனைகளை என்ன செய்கிறான், உண்டாக்குகிறான் பாருங்க. அப்போது தேவ பிள்ளைகளை எப்படி இந்த பயம், இந்த மனுஷருக்கு பயப்படும் பயம் எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறது. ஒரு மனிதன் இந்த நிந்தையான அந்த பிரச்சனைகள் மூலமாக அல்லது சில மனிதர்கள் மூலமாய் வருகிற அந்த நிந்தையான வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்டு, அந்த அவமானப்படுத்தும் வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள், அதை மற்றும் அந்த சூழ்நிலையின் அந்த கோலியாத்து போன்ற அந்த மிரட்டும் தன்மையை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கும்போது என்ன ஆகிடுது பாருங்கள் தேவ பிள்ளைகளை, முடிவிலே பாருங்கள் அந்த குறிப்பிட்ட மனிதனுக்குள்ளே இந்த சவுலை போன்று இந்த இஸ்ரவேல் இராணுவ ஜனங்களை போன்று பாருங்கள் அவங்களுக்குள்ளே மிகவும் தவித்து கலங்குகிற அந்த ஒரு பயம் ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே என்ன செய்து விடுகிறது, விதைக்கப்பட்டு விடுகிறது பாருங்கள். அப்போது இப்படி நிந்தையான வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது தான் பிசாசினுடைய நிந்தையான வார்த்தை, அவமானப்படுத்தும் வார்த்தைகள் அல்லது அதை கோலியாத்தை போல இருக்கும் அந்த மிரட்டும் சூழ்நிலையை தொடர்ந்து நாம் கேட்டு பார்த்து கொண்டே இருக்கும்போது தான் நம்முடைய இருதயம் பாருங்கள் இங்கே வசனம் சொல்லுகிறது போல மிகவும் கலங்கி என்ன செய்து விடுகிறது, பயப்பட ஆரம்பித்து விடுகிறது தேவ பிள்ளைகளே. அப்போது நாம் பயப்படாமல், இந்த மனுஷருக்கு பயப்படும் பயம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வராமல் நம்முடைய இருதயத்தை காக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன பாருங்கள் தேவ பிள்ளைகளே. பிசாசு நம்மை பார்த்து பேசும் அந்த நிந்தையான சில மனுஷர்கள் மூலமாக இருக்கலாம், சில பிரச்சனைகள் மூலமாக இருக்கலாம், சில சூழ்நிலைகள் மூலமாய் பிசாசு நம்முடைய இருதயத்துக்குள்ளே விதைக்க பார்க்கும் அந்த நிந்தையான வார்த்தைகள், அந்த அவமானப்படுத்தும் வார்த்தைகளை கேட்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், நிறுத்த வேண்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே சவுலும் அவனுடைய இராணுவ வீரர்களும் அழகாக போட்டிருக்கு பாருங்க. அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டபோது அவன் 40 நாட்களாக தொடர்ச்சியாக பாருங்கள் அவன் வந்து தன்னுடைய போர் கவசங்களை அணிந்து கொண்டு அவன் மிகவும் 9 அடிக்கு மேலே வளர்த்தியாக நின்று அவன் பேசும்போதே மிகவும் அது ஒரு மிரட்டும் சத்தமாக தான் இருந்திருக்கும். தன்னுடைய மிரட்டுகிற சத்தத்தில் கேட்க கேட்க பாருங்க சவுலுக்குள்ளும் இஸ்ரவேல் இராணுவ வீரர்களுக்குள்ளும் மிகுதியான பயம் என்ன செய்து விட்டது, உண்டாகிவிட்டது. அப்போது தேவ பிள்ளைகளே, நாம் இந்த மனுஷருக்கு பயப்படும் பயம் நம்முடைய வாழ்க்கையில் கண்ணியை வருவிக்கிறதை தடுக்க வேண்டுமென்றால்
நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், கோலியாத்தின் சத்தத்துக்கும் கோலியாத் எவ்வளோ மிரட்டுகிற மாதிரி இருக்கிறான் என்ற அந்த காரியத்தை காண்பதையும் நாம் நிறுத்த வேண்டும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுதான் முதல் திறவுகோல். மனுஷருக்கு பயம் நம்முடைய இருதயத்திலே கண்ணியை வருவதை தடுக்க வேண்டும் என்றால், கோலியாத்து பேசுகிற நிந்தையான வார்த்தைகளையும், அவன் எப்படி மிரட்டுகிறவனை போல இருக்கிறான், நம்மளை எளிதில் தோற்கடித்து நம்மை ஒன்றில்லாமல் பண்ணிவிடுவான் என்று நினைக்கிற அந்த மிரட்டும் அந்த காட்சியை பார்ப்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறுத்த வேண்டும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை நாம் தாவீதின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த சவுலும் இஸ்ரவேல் வீரர்களும் சந்திக்கிற அதே சூழ்நிலைக்குள்ளே இப்பொழுது தாவீது என்னும் ஒரு வாலிபன் வருகிறான். அவனும் பாருங்கள் கோலியாத் பேசுகிற வார்த்தையை கேட்டான். பாருங்க, கேட்டவுடன் அவன் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? 1 சாமுவேல் 17:26 அவன் சொல்லுகிறான், அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, சவுலும் அவனுடைய வீரர்களும் கேட்ட அதே வார்த்தைகளை தான் இங்கே ஒரு வாலிபனாகிய தாவீது கேட்கிறான். ஆனால் கேட்டவுடன் இவனுக்குள்ளே பாருங்கள் பயம் வரவில்லை, இவனுக்குள்ளே விசுவாசத்தின் ஆவி வருகிறது. என்ன சொல்லுகிறான் பாருங்கள், அவன் கோலியாத்தை பார்க்கும்போது, கோலியாத்தருடைய மிரட்டும் சத்தத்தை கேட்கும்போது, அவன் கோலியாத் எவ்வளோ பெரியவன் என்று பார்க்கவில்லை. பாருங்கள், கோலியாத்தை பார்த்தவுடன் தாவீதுக்கு நினைவில் வருகிற முதல் சத்தியம் என்ன? அவனுக்கு தெரியுது, ஜீவனுள்ள தேவன் எங்களோடு என்ன செய்கிறார்? இருக்கிறார். இந்த இஸ்ரேல் இராணுவம் ஜீவனுள்ள தேவனுடைய சேனை என்று சொல்லி அவன் அழைக்கிறான். பாருங்க, அப்போ அவன் சொல்லுகிறான், இந்த கோலியாத்தோடு ஜீவனுள்ள தேவன் இல்லை, ஆனால் இஸ்ரவேலின் இராணுவங்களோடு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அப்போ ஜீவனுள்ள தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினால் இப்பொழுது எங்களை நிந்திப்பதற்கு, எங்களை அவமானப்படுத்துவதற்கு இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். பாருங்கள், எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு சவுலுக்கும் தாவீதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்கிறோம். பார்த்தீர்களா? இதுதான் கர்த்தரை நம்புகிறோனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்ற வார்த்தைக்கு இதுதான் எடுத்துக்காட்டா இருக்கு. பாருங்க, இங்கே கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அது ஒரு வாலிபன். தாவீது இந்த இடத்துக்கு வரும்போது அவன் ஒரு 17-18 வயது தான் அவனுக்கு இருந்திருக்கும். பாருங்க, சவுல் தான் கோலியாத்தோடு போரிடுவதற்கு இஸ்ரேல் தேசத்திலேயே அவன் தான் தகுதியான ஆளு. பாருங்க, ஏன்னா வேதத்திலே வாசிக்கிறான், சவுல் தான் எல்லா இஸ்ரேல் ஜனங்களை காட்டிலும் உயரமான மனிதனாக இருந்தான். ஆனால் சவுல் கோலியாத்தை பார்த்தவுடன் பயந்தான். ஆனால் தாவீது என்ற வாலிபனுக்கோ பாருங்கள், கோலியாத்தை பார்த்தவுடன் கோலியாத் அவன் கண்ணுக்கு தெரியல. அவன் ஜீவனுள்ள தேவன், ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன் எங்களோடு இருக்கிறார். பார்வோனின் சேனையை கவிழ்த்த தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்ற அந்த சிந்தை அவனுக்குள்ளே எழும்புகிறது. பாருங்க, அதனால் அவன் கோலியாத்தை பார்க்கும்போது சொல்லுகிறான், இந்த கோலியாத் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளுக்கு முன்பாக எம்மாத்திரம், எங்களை நிந்திப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்கிறான். அது மாத்திரம் இல்லை, அவனை கொன்று போடுகிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்று கேட்கிறான். பாருங்க, நான் அவனை கொன்று போடுவேன், ஏன்னா ஜீவனுள்ள தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார் என்ற ஒரு சத்தியம் அவனுக்கு வருகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுதான் கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷன். பாருங்க, அப்போ தேவ பிள்ளைகளே, நாம் இங்கே தாவீதின் வாழ்க்கையிலிருந்து மனுஷருக்கு பயப்படுற பயத்தை எப்படி மேற்கொள்ளணும்னு கற்றுக்கொள்கிறோம். பாருங்க, முதலாவது சவுலின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். கோலியாத்து பேசுகிற, கோலியாத்து போன்ற பிரச்சனைகள், கோலியாத்து போன்ற அந்த மிரட்டும் சூழ்நிலைகள், நம்மை பார்த்து பேசுகிற அந்த நிந்தையான வார்த்தைகள், அந்த அவமானப்படுத்தும் வார்த்தைகளை செவி கொடுப்பதை நிறுத்த வேண்டும். இரண்டாவது, வாழ்வில் நாம் கோலியாத்துகளை சந்திக்கும் போது நமக்கு மனதில் வர வேண்டிய முதல் சத்தியம், ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார், மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் பட்சத்தில் இருக்கிறார்.
ஆதலால் என்னை நிந்திப்பதற்கு இந்த பிரச்சனை எம்மாத்திரம், இந்த சூழ்நிலை எம்மாத்திரம், நான் இந்த சூழ்நிலையை ஜெயம் கொள்வேன் என்ற விசுவாசத்தின் ஆவி நமக்குள் பாருங்கள் தாவீதை போல் எழும்ப வேண்டும் தேவ பிள்ளைகளே. அப்படி எழும்பும் போது பாருங்கள், நாம் இந்த பயம் என்னும் இந்த பாவத்தை நாம் என்ன செய்யலாம்? மேற்கொள்ளலாம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா எப்படி இந்த பயம் என்னும் பாவத்தை எப்படி மேற்கொள்வது என்று சொல்லி நீர் எங்களுக்கு தாவீதின் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே கோலியாத் சவுலின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக் கொடுத்தீரப்பா. அதனால் இந்த நாளிலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் தங்களை மிரட்டும் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வரும்போது அவைகள் பேசும் நிந்தையான வார்த்தைகள், அவைகள் பேசும் அந்த மிரட்டும் அவமானப்படுத்தும் வார்த்தைகளை செவி கொடுப்பதை நிறுத்திவிட்டு தாவீதை போல ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார், மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்ற சத்தியத்தை நினைவு கூர்ந்து இந்த பிரச்சனை எனக்கு முன்பாக எம்மாத்திரம் என்று சொல்லி அவர்கள் கர்த்தருக்குள் தைரியம் கொண்டு மனுஷருக்கு பயப்படுற பயத்திலிருந்து விடுதலை பெற்று கர்த்தரை நம்பி உயர்ந்த அடக்கத்தில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.